அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை யாராவது சிதைக்க நினைத்தால் நான் விடமாட்டேன் அப்படின்னு. அரசியலமைப்பு சட்டத்தை சிதைச்சதே நீங்கள் தானே. உங்களுடைய தந்தை கருணாநிதி அரசியலமைப்பு சட்டத்தை தீ வச்சு கொளுத்தினார சட்டசபையில், தெரியாதா? அரசியலமைப்பு சட்டத்துக்கு நீங்கள் கொடுத்த மரியாதை அவ்வளோதானா? அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்டத்தை யாரும் சிதைக்கக்கூடாது, நீங்கள் சிதைச்சதே நீங்கள் தானே. அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்டத்தில் யூனிவர்சிட்டிக்கெல்லாம் பல்கலைக்கழகத்துக்கு கவர்னர் தான் வேந்தர்னு போட்டு வச்சார. ஏன் போட்டார்? கவர்னராக படித்த ஆளுங்களாக போடுவாங்க. அரசியல்வாதியை நம்ம மக்கள் ஓட்டு போடுறவங்க படிக்காத அளவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அதனால் முதலமைச்சர் வர்றவங்க இதுவாக இருக்கக்கூடாது, பல்கலைக்கழகத்துக்கு வேந்தராக இருக்கக்கூடாது, கவர்னர் தான் இருக்கணும். எழுதுனது யார்? அம்பேத்கர். அது சிதைச்சது யார்? நீங்கள். மசோதாவில் என்ன போட்டீங்க? நீங்கள் தான் இது வரணும்னு போட்டிங்களே வேந்தரை. அவர் சிதைச்சு அம்பேத்கர் போட்ட சட்டத்தை, அரசியலமைப்பு சட்டத்தை சிதைத்த முதல் ஆள் நீங்கள் தான். நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசலாமா? நீங்கள் அம்பேத்கரை பற்றி பேசலாமா? அடுத்தது, காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்து அதை வந்துக்கிட்டு அம்பேத்கர் எழுதும்போது என்ன பண்ணார் அவர்? இது தப்பான சட்டம், நேருவின் வற்புறுத்தலால் எழுதினார். நேரு ஷேக் அப்துல்லாவுக்கு சலுகை பண்ணணும்னு அதுக்கு மட்டும் தனி சட்டம் போடுனார். விருப்பம் இல்லாமல் எழுதினார் அம்பேத்கர். நேருக்கு தெரியாமல் பொடி வச்சார். இந்த சட்டத்தை ஜனாதிபதி நினைத்தால் எப்போது வேண்டுமானாலும் ரத்து செய்யலாம்னு எழுதினார். அதை வச்சு தான் பிஜேபி வந்து அதை ரத்து செஞ்சாங்க ஜனாதிபதியை வச்சு. இந்தியாவில் இருக்கும் அனைவரும் பாராட்டினார்கள். ஆனால் நீங்கள் மட்டும் அதை எதிர்த்து போராடினீங்க. காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ஏன்? ஓட் பாலிட்டிக்ஸ், ஓட்டுக்காக போராடினீங்கள்ல. நீங்கள் அம்பேத்கர் மதிச்சிங்களா? அவர் எதுக்கு ரத்து செய்யலான்னு எழுதினார்? நாட்டு நலனுக்கு. ஆனால் நீங்கள் அதை எதிர்த்து போராடியவர்களாயிற்றே. உங்களுக்கு அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கு அடிப்படை தகுதி இருக்கா?